நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நண்பர்களே, குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் போர் தொடுத்து ஒரு வலிந்த போர் தொடுத்து இப்போது ஒரு மாத காலம் கடந்துவிட்டது. அந்த அடிப்படையிலே வியூகம் டிவியும் அதுபோல எமது சகோதர இணைய தளங்களும் பல்வேறு செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஈரான் மீது அமெரிக்க அதுபோல இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இப்போது அவர்கள் செலுத்தியிருக்கின்ற இந்த ஆதிக்க போர் மீதான பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே நேரலையாகவும் அவ்வப்போது இப்போது மத்திய கிழக்கு சூழலிலே நடைபெறுகின்ற அந்த போர் விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தருவதற்கு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஈரான் மீது பேச்சுவார்த்தைகள் நடாத்தி கொண்டிருக்கின்ற போதே இஸ்ரேல் அதுபோல அமெரிக்க கூட்டுப்படைகள் ஒரு வலிந்த ஒரு போரை தொடுத்தார்கள். அந்த கடந்த பிப்ரவரி மாதம் 28 குறிப்பாக ஈரான் எந்தவித போர் நடவடிக்கைக்கும் தயாராக இல்லாத அந்த தருணத்திலே, குறிப்பாக அந்த முதல் நாளிலே போர் தொடுத்த முதல் நாளிலே குறிப்பாக ஈரானிய அதி உச்ச ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் மரணமானார்கள், ஷஹீதானார்கள். அதே நாளிலே மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக மினா பாடசாலை மீது சிறுமிகள், பச்சிலம் குழந்தைகள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த அந்த பாடசாலை மீதும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடாத்தியதிலே 170க்கும் மேற்பட்டவர்கள், அதிலே குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், சிறுமிகள் ஷஹீதானார்கள். உண்மையிலேயே ஈரான் மீது தொடர்ச்சியாக ஒரு வலிந்த ஒரு போரை, அநியாயமான ஒரு போரை இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடாத்தி கொண்டிருப்பதாகவே உலகத்திலே இருக்கின்ற மானுட நேயத்தை விரும்புகின்ற அனைவரும் இப்போது குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற போது ஈரான் மீதான இந்த போர் தொடுக்கப்பட்டு ஈரானில் இருக்கின்ற அந்த ஆட்சியை சீர்குலைத்து விடலாம் என்று அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதுபோல அதன் தலைவர்கள் நம்பினார்கள். இருந்த போதும் எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமாக ஈரானுடைய அந்த இஸ்லாமிய புரட்சிகர படை அதுபோல அவர்களோடு இணைந்த அனைவரும் இப்போது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் என்று சொல்கின்ற அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலோடு இப்போது போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மத்திய கிழக்கிலே ஒரு போர் மேகம் வெடித்து இப்போது மிக உச்சக்கட்ட ஒரு யுத்தம் இப்போது உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஈரான் மீதும் கணிசமான தாக்குதல்களை இஸ்ரேல் அதுபோல அமெரிக்கா நடாத்தி இருக்கிறது. அதிலே தெஹ்ரானிலே இருக்கின்ற உண்மையிலேயே பல பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், வைத்தியசாலைகள், அதே போல குறிப்பாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தொல்பொருள் இடங்கள், மிக முக்கியமான தெஹ்ரான் என்பது, பாரசீகம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாற்று புகழ்மிக்க ஒரு தேசம் என்று சொல்வார்கள். ஒரு மிக பரந்த தேசம் மத்திய கிழக்கிலே பாரசீகம். இந்த ஈரானிலே, அதிலும் குறிப்பாக தெஹ்ரானிலே பல இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளை ஈரானும் விட்டு கொடுக்காமல் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்வார்கள், அவர்களும் துரிதமான பதிலடிகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இஸ்ரேலிலே வரலாற்றிலே காணாத அளவுக்கு ஒரு அழிவின் கோலம் இப்போது தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறிப்பாக ஊடகங்கள், குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கின்ற ஊடகங்கள், இஸ்ரேலிலே அங்கே இப்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடகங்களுக்கு ஒரு தணிக்கை செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இஸ்ரேலின் அந்த உண்மையான செய்திகள் வெளிவருவதிலே பல்வேறு தாமதங்கள் இருந்தாலும் அங்கிருந்து வருகின்ற சமூக ஊடக காணொளிகள், செய்திகள், குறிப்பாக இஸ்ரேலுக்குள் இருக்கின்ற இந்த இஸ்ரேலின் ஆட்சி மீதும் இப்போது இருக்கின்ற நெத்தன்யாகு அவரின் ஆட்சி மீது அதிருப்தி கொண்ட பலர், எதிர்கட்சிகள், இப்படி பலர் அவ்வப்போது சமூக ஊடகங்களிலே வெளியிடுகிற காட்சிகள் ஊடாகவும் இஸ்ரேலின் அந்த உண்மையான அழிவு கோலங்கள் இப்போது நமக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான்
இஸ்ரேலிலே ஒரு போர் வேண்டாம் என்ற அடிப்படையில் இஸ்ரேலில் இருக்கின்ற பெருந்திரளான மக்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவர்கள் இப்போது வீதிகளிலே இறங்கி போராட்டத்தை தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி குறிப்பாக எந்த நோக்கத்தோடு ஈரானுடைய ஆட்சியை நாங்கள் கவிழ்ப்போம், ஈரானுடைய அந்த இஸ்லாமிய புரட்சிகர ஆட்சியை நாங்கள் கவிழ்த்து அமெரிக்காவுக்கு அது போல ஆதிக்க சக்திகளுக்கு விசுவாசமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலின் செல்ல பிள்ளையாக இருக்கின்ற பஹ்லவி ஷா போன்றவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா இஸ்ரேல் நினைத்தது. அதற்கு மாற்றமாக இப்போது ஈரானிய மக்கள் இந்த ஆட்சியோடு ஒன்றித்து போயிருக்கின்றார்கள். ஏலவே ஈரானிய ஆட்சியிலே அதிருப்தி கொண்டவர்களும் இப்போது மீண்டும் ஒரு வீராப்புடன் இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற கோணத்திலே சிந்தித்து இரவு பகலாக போராட்டங்களிலே விட்டு கொடுக்காதீர்கள், இந்த ஆட்சி விட்டு கொடுக்க கூடாது, ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக நாங்கள் இறுதி படை வீரன் இருக்கும் வரைக்கும், இறுதியான ஈரான் குடிமகன் இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் இரவு பகலாக ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என்று போராடி கொண்டே இருக்கின்றார்கள். இடையிலே மற்றொரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தார்கள். ஈரான் எல்லையிலே இருக்கின்ற ஈராக் அது போன்ற நாடுகளில் இருக்கின்ற ஏலவே இந்த ஈரான் ஆட்சியாளர்களோடு அதிருப்தியோடு இருக்கின்ற குர்திஸ் வம்சத்தினரை, அந்த கோத்திரத்தினரை, படையினரை ஈரான் ஆட்சிக்கு எதிராக அவர்கள் மடை மாற்றலாம் என்று சிந்தித்தார்கள். அந்த சிந்தனை கூட தவிடு பொடியாகி இப்போது போராட்டம் உச்சக்கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் தெற்கு இஸ்ரேலிலே மிக முக்கியமான அந்த இடங்கள், குறிப்பாக நெவாட்டிம் என்கின்ற இடம் என்பது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ மையங்கள் இருக்கின்ற இடங்கள். அதுபோல இஸ்ரேல் இப்போது வான்படை தாக்குதல்களை நடாத்துகின்ற F-35 என்கின்ற அந்த விமானங்கள், அது போல அதன் உதிரிப்பாகங்கள், அதற்கான சக்திகள் வழங்கப்படுகின்ற இடங்கள் நேற்று ஈரானால் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு பாரிய ஒரு இழப்பு நேற்றைய தினம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல தெற்கு இஸ்ரேல் பல முனைகளில் இருந்து இப்போது ஈரானின் படைகள், அதுபோல ஹூதி படையினர், யமனி ஹூதி படையினர் தாக்குதலை தொடுத்திருக்கிறார். அதுபோல ஹிஸ்புல்லா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது தெற்கிலே. அதுபோல வடக்கு இஸ்ரேல் போன்றவை, எல்லைப்புற இஸ்ரேல் இப்போது மிகுந்த ஒரு பதட்டத்தில் இருக்கின்ற வேளையிலும் மத்திய இஸ்ரேல் டெல் அவிவ் தலைநகரம் கூட மிக பதட்டமாக இருக்கிறது. டெல் அவிவ் தலைநகரத்திலே இப்போது அவர்களுடைய பென் கூரியன் விமான நிலையம் கடந்த ஒரு 31 நாட்கள், ஒரு மாதம் கடந்து இன்னும் அவர்கள் ஒரு சுமூகமான நிலவரத்துக்கு வர முடியாத ஒரு பென் கூரியன் விமான நிலையம் அருகாமையில் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளை ஒரு உண்மையை, ஒரு ஃபேக்டை சொல்ல வேண்டும். ஈரானும் கணிசமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் ஈரானிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். நான் மேலவே சொன்னது போல பலரது ஆயிரக்கணக்கானவர்களின் வீடுகள் தரைமட்டமாக இருக்கின்றன. அதுபோல பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், நேற்று ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது போல ஈரானுடைய வரலாற்று கீர்த்தி மிக்க பல இடங்கள் இந்த ஆதிக்க சக்திகளால் திட்டமிட்டு தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த போர் நீடிக்கின்ற போது உண்மையிலே இது உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சேதங்களையும் உலகத்தின் இருக்கிற கடைக்கோடி குடிமகனுக்கும் ஏற்படுத்துகிற அளவில் தான் இந்த போர் இப்போது அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த போரை, இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல முனைகளிலே பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதற்கு உலக தலைவர்கள் முயன்று கொண்டிருந்த போதும், இந்த போரை வேண்டுமென்றே ஈரான் மீது தொடுத்தவர்களின் அந்த என்ன சொல்வது, அவர்களின் அந்த சட்டைத்தனம், அது போல ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற போதே ஒரு தரைப்படை தாக்குதலை தொடுப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானின் உச்ச தலைவர், ஆன்மீக தலைவர், உலகமே மதிக்கின்ற ஒரு உன்னத மனிதர் ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை அந்த சிந்தனையோடு இருக்கின்ற வேளையில்தான் அவரோடு இணைந்த பல
தளபதிகள், ஈரானிய புரட்சிகர படையின் பல தளபதிகள், முக்கியமானவர்களை எடுத்து பலர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே இப்படியான ஒரு சூழலிலே மீண்டும் ஈரான் அமெரிக்காவை, அதுபோல இஸ்ரேலின் அந்த பேச்சுவார்த்தை என்கின்ற அந்த கபட நாடகத்தை அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஒரு விடயமும் இப்போது நேற்றைய தினம் ஈரானுடைய சபாநாயகர் அதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக பேச்சுவார்த்தை என்ற போர்வையிலே மீண்டும் ஈரானுக்குள் ஊடுருவி ஒரு தரைப்படை தாக்குதலை நடாத்துவதற்கு அமெரிக்கா முயன்று கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு மத்திய கிழக்கிலே அவர்கள் கால் பதித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களும் இப்போது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில்தான் இந்த யுத்தம் இப்போது மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற இந்த போர் பதட்டம் என்பதை தாண்டி ஒரு உக்கிரமான போர் உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் இருக்கின்ற மக்களை, கடைக்கோடியில் இருக்கின்ற உலகத்தின் பிரஜையை கூட பாதித்திருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக எமது இலங்கையை பொறுத்த மட்டிலும் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் இப்போது மூடி இருக்கிறது. ஈரானுக்கு இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு துரும்புச்சீட்டு இந்த ஹோர்முஸ் இந்த சந்தி, இந்த கடல் பிராந்தியம், அவர்களுக்கு சொந்தமான கடல் பிராந்தியம். இந்த ஹோர்முஸ் இந்த சந்தியை ஈரான் ஏன் மூடியது என்பதற்கான காரணங்கள், கற்பிதங்களை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் வளமையான ஒரு நிலையிலே சுமூகமாக இருந்த ஹோர்முஸ் ஜலசந்தி ஏன் மூடப்பட்டது, அதை மீண்டும் திறப்பதற்கு நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்போது உலகளாவிய ரீதியிலே ஒரு கேலிக்குரிய ஒரு உலக நாட்டு தலைவராக, உலக போலீஸ்காரன் என்று அழைக்கப்பட்ட அந்த அமெரிக்கா இப்போது உலக கோமாளியின் கரங்களிலே சிக்கியிருக்கிறது என்று அமெரிக்க மக்களே இப்போது திரண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் அத்தனை மாநிலங்களிலும் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்திருக்கின்றன. குறிப்பாக நேற்று முன்தினம், அதுபோல கடந்த இப்போது கூட அமெரிக்காவிலே போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்கள் இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்புடைய உறவினர்கள் கூட அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இது ஒரு தேவையற்ற போராட்டம், அமெரிக்க குடிமக்களுடைய நிதி ஏன் வீணாக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் என்கின்ற அந்த கள்ள குழந்தைக்காக நாங்கள் ஏன் அமெரிக்கர்களின் வரிப்பணத்தை வீணாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே போராட்டங்கள். நோ கிங்ஸ், இங்கே மன்னராட்சி இல்லை, இது மக்களாட்சி, ஜனநாயகத்தின் உச்சம் பெற்ற அமெரிக்காவிலே அமெரிக்காவின் அந்த ஜனநாயக சக்திகளுக்கு அனுமதி பெறப்படாமல், மக்களின் அனுமதி பெறப்படாமல், குறிப்பாக தங்களுடைய ஆட்சியாளர்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்காக இந்த போர் ஈரான் மீது மிக அநியாயமாக தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்க மக்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மானுட நேயத்தை விரும்புகின்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது இந்த அகோரமான இந்த ஆதிக்க சக்திகள் தனிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக தாங்கள் ஒரு சக்தி மிக்க தலைவர்கள் என்று காட்டிக்கொண்டாலும் மானுட நேயத்தை விரும்புகின்ற சர்வதேசமெல்லாம் வியாபித்திருக்கின்ற மக்கள் இந்த தலைவர்களை புறக்கணிக்கின்றார்கள் என்பதை சமூக ஊடகங்களை இப்போது காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் உண்மையிலே அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரும் புரட்சி உண்மையிலே சில நேரங்களிலே இவருடைய உலக தலைவர் என்று சொல்லப்படுகின்ற உலக போலீஸ்காரன் என்று சொல்வார்கள் அமெரிக்காவை, அந்த நாட்டுடைய அந்த ஆட்சியை மீண்டும் கேள்விக்குள்ளாக்குமா என்கின்ற பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் இப்போது எழுந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் நெத்தனியாகுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிக மோசமான சிந்தனையோடு ஒரு போரை ஈரான் மீது நடாத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற சிந்தனையாளர்கள், புத்திஜீவிகள், அதுபோல நாட்டு தலைவர்கள், குறிப்பாக நேட்டோ அமெரிக்காவை கைவிட்டு விட்டது. நேட்டோ இப்போது அமெரிக்காவையோடு இணைந்து போர் தொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுபோல பல நாடுகள் அமெரிக்கா குறிப்பாக ஈரானோடு போர் தொடுப்பதற்காக எந்தெந்த நாடுகளை நம்பினாரோ அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா கூட்டுப்படைகளோடு இணைந்து, இஸ்ரேலிய கூட்டுப்படைகளோடு இணைந்து போர் தொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கின்ற அந்த விடயத்தை வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில் தான்
இப்போது இந்த மத்திய கிழக்கு என்பது உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த உலகத்தின் பொருளாதாரம் இயங்குகின்ற அந்த எரிசக்தி என்பது ஒரு உலகத்திலே மிக முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த எரிசக்தியின் அந்த மையமாக இருக்கின்ற எரிபொருளின் மையமாக இருக்கின்ற உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த எரிபொருள் அந்த உற்பத்தியின் அந்த கிடங்காக இருக்கின்ற அந்த இடங்கள் இப்போது ஒரு போர் பதட்டத்திலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது எந்த இட தாக்குதலுக்கு உட்படும் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இப்போது நிலவரம் இருக்கிறது. அதன் காரணமாக இலங்கையிலும் நாங்கள் இப்போது இந்த எரிபொருள் பற்றாக்குறை அதுபோல பல்வேறு அசௌகரியங்களை இப்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்றன. அதுபோல புதன்கிழமைகளிலே அரச உத்தியோகத்தர்கள் அதுபோல அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எப்போது ஒரு ஒரு லாக்டவுன் ஏற்படும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இப்போது நிலவரம் இன்னும் மோசமாக மாறலாம் என்று சொன்னால் மத்திய கிழக்கிலே ஒவ்வொரு நாளும் போர் பதட்டம் தணிவதற்கான எந்த முகாந்திரங்களும் தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த போர் பதட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக நமக்கு அருகில் இருக்கின்ற இந்தியா போன்ற நாடுகளிலும் எரிபொருள் அதுபோல எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றன. மக்கள் வீதிகளிலே பல கிலோமீட்டர் தொலைவிலே இந்த சிலிண்டர்களை வைத்துக்கொண்டு கியூவிலே நிற்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். அதுபோல பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மிக மோசமான ஏலவே பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நமது நாடு பொருளாதார ரீதியாக மிக ஒரு மந்தகரமான சூழலில் இருந்து கொண்டிருக்கின்ற போது மரத்தால் விழுந்தவனை மாடு மிதித்தது போல மீண்டும் இந்த யுத்தம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக வீழ்ந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எமது நாட்டிலே கொரோனா ஏற்பட்ட போது கொரோனா லாக்டவுன் அதுபோல் அதன் பின்னராக டிட்வா புயல் அதன் பின்னராக ஏற்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தட்டுப்பாடுகள் இதையெல்லாம் கடந்து நாங்கள் ஓரளவுக்கு நிமிர்ந்து வருகின்ற போது மீண்டும் இந்த ஆதிக்க சக்திகளின் இந்த போர் இந்த யுத்த வெறியால் அப்பாவி மக்கள் இப்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே என்ன வகையிலேனும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இதே சுத்தியுடன் பல உலகத் தலைவர்கள் அது போல பலர் உழைத்துக் கொண்டிருந்த போதும் இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த கொடூரமான ஒரு சில தலைவர்கள் அதுபோல கோமாளிகளான ஒரு சில தலைவர்கள் இவர்கள் இணைந்து இந்த உலகத்தின் ஒழுங்கை மாற்றி இப்போது உலக மக்கள் மிகுந்த இன மத பேதங்கள் கடந்து எல்லோரும் மிகுந்த பதட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அங்கே யுத்தம் நடந்தால் நமக்கென்ன நடைபெறும் என்று சிந்திக்காத ஒரு நிலை இப்போது மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற யுத்தம் அதன் எதிரொலி இலங்கையின் ஒவ்வொரு அடுப்பங்கரையிலும் ஒவ்வொரு குசினிகளிலும் சமையல் அறையிலும் இப்போது தென்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவேதான் இந்த போரை நிறுத்துவதற்கு உலகளாவிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான இந்த போர் வெறியர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை என்று சொல்வதை விட எங்களுடைய ஜனநாயக பூர்வமான எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும். அது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், அது மாதிரி பொதுத்தளங்களாக இருக்கலாம். இப்போது இஸ்ரேலில் கூட உண்மையிலேயே யூதர்கள் எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. யூதர்களிலே மிக மோசமான யுத்த பொறி கொண்டவர்கள் சியோனிஸ்டுகள். இப்போது இஸ்ரேலில் கூட இஸ்ரேல் மக்கள் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிற சூழலிலே தெற்கு இஸ்ரேலிலே பல இடங்களிலே லட்சக்கணக்கான மக்கள் பாதாள அறைகளிலே பதுங்கு குழிகளிலே இப்போது இருக்கின்றார்கள். 30 நாட்கள் கடந்து ஒரு மாதம் கடந்து இஸ்ரேல் மக்கள் கூட நிம்மதியாக இல்லை. மிக மோசமான அசௌகரியங்களை சந்தித்து கொண்டு ஷெல்டர்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது மாதிரி ஒவ்வொரு ஈரான் மக்கள் அனுபவிக்கின்ற அந்த துன்பம் துயரம் என்பது சொல்லில் வடிக்க முடியாது. ஈரானில் இருந்தும் சரியான முறையிலே ஈரானிலே என்ன நடைபெறுகிறது என்கின்ற செய்திகள் கூட நமக்கு தெரியாத ஒரு சூழல். ஈரானிலே இணையம் முடக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஈரானுடைய மிக முக்கியமான தெஹ்ரான், கார்ஷ் உள்ளிட்ட பல மாநிலங்கள் 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே நேற்று இரவு இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடாத்திய தாக்குதலிலே ஈரானுடைய மிக முக்கியமான மின்சார கட்டமைப்புகள் சேதாரமாக்கப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்கள் மின்
துண்டிப்பு 8 மாவட்டங்களிலே இருந்தது. நேற்று பல மணித்தியாலங்கள் ஈரானுடைய தெஹ்ரானிலே இருட்டாக இருந்தது. 8 மாவட்டங்கள், அதுபோல தெஹ்ரான் உள்ளிட்ட பல 8 மாவட்டங்களிலே. இது மாதிரி தெஹ்ரானுடைய பல இடங்கள் நாங்கள் பார்க்க துடித்த தொலைக்காட்சிகளிலே பார்த்த பாரசீகத்தின் அந்த பரவசமான, குறிப்பாக உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி தந்தவர்கள் பாரசீகர்கள் என்று சொல்வார்கள், ஈரானியர்களுடைய அந்த மிக முக்கியமான தெஹ்ரானுடைய யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பல இடங்கள், நூதன சாலைகள், பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், அது மாதிரி பல்கலைக்கழகங்கள் என்று பல இடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்திகள் கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த உலகம் இந்த போரை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதா, எமது மனச்சாட்சியின் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லையா என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் இந்த யுத்தம் ஒரு மக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற, உலகத்தின் அப்பாவி மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு அராஜகவாதிகள் தொடுத்திருக்கின்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கு உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை ஏன் இருக்கிறது என்று கூட தெரியாத அந்த சப்ஜெக்ட் ஏன் இருக்கிறது என்றது கூட தெரியாமல் மக்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்பது இந்த வேளையிலே வினைத்திறனாக இயங்கி, அதுபோல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தலைவர்கள் இயங்கி இந்த யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற பல்வேறு குரல்கள் உலகத்தின் பல மூலைகளிலும் இருந்து இப்போது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இதே வேளையில்தான் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற இந்த மன்னர்கள், பன்னாதி மன்னர்கள், உண்மையிலே அவர்களுடைய இந்த யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய சில அந்த நடைமுறைகள், அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் நமக்கு தெரியாது. இருந்த போதும் தற்போது கிடைக்கின்ற பல்வேறு செய்திகளிலே மீண்டும் குறிப்பாக அமெரிக்காவின் பல்வேறு 13க்கும் மேற்பட்ட அந்த இராணுவ தளங்களை ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளிலே பல குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் இருந்த அமெரிக்க தளங்களை அவர்கள் அழித்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு எதிர்காலத்திலே மத்திய கிழக்கில் இருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு அது ஒரு நல்ல விடயம் என்ற ஒரு சிந்தனைக்கு அப்பால் மீண்டும் யார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் எதிரியாக இருப்பார்களோ அவர்களுடைய திருடர்களின் கைகளிலேயே மீண்டும் சாவியை கொடுக்கின்ற விடயத்தை மத்திய கிழக்கின் முக்கியமான நாட்டின் தலைவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அழைத்து வந்து அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருப்பது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை மிக என்ன சொல்வது, கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்வதை விட மிக வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது தாண்டி அனைத்து இன மக்களும் மீண்டும் இந்த குறிப்பாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நாட்டை பாதுகாக்க முடியாமல் அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது மீண்டும் ஜெலன்ஸ்கியை அழைத்து வந்து குறிப்பாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம், குறிப்பாக உக்ரைனிய அந்த ட்ரோன் அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் மத்திய கிழக்கை பாதுகாத்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் மீண்டும் அழைத்து வந்து குறிப்பாக உக்ரைனிய பாதுகாப்பு பொறிமுறைகள் குறித்து உக்ரைனிய பாதுகாப்பு பொறிமுறைகளை மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளிலே அறிமுகப்படுத்துவதற்கு சவுதி அரேபியா, கத்தார், அதுபோல ஐக்கிய அரபு ராஜ்யம், எனவே குறிப்பாக ரியாத் எதனை செய்ய விரும்புகிறதோ அதனை துபாய் செய்கிறது, துபாய் எதனை செய்கிறதோ அதனை டோஹா செய்கிறது. எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு போட்டி மனப்பான்மையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு சுமூகமான குறிப்பாக மத்திய கிழக்கிலே இருக்கின்ற 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகள் ஒன்றித்து ஒற்றுமையாக இருந்தால் உண்மையிலே உலகளாவிய ரீதியிலே உலகத்தின் அரசியலை தீர்மானிக்கின்ற நாடுகளாக செல்வமாகட்டும், பலமாகட்டும், ஏனைய வளங்களாகட்டும் அனைத்துமே ஒன்று திரண்ட ஒரு நாடாக இந்த நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்ற போது இவர்களுடைய இந்த ஒற்றுமையின்மை என்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது உலகளாவிய உம்மத்தை, அது போல மானுடத்தை நேசிக்கின்ற மக்களை மிகுந்த ஒரு
துயரத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற விடயத்தையும் நாங்கள் இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த விடயங்களிலே இப்போது அண்மை செய்திகள், இப்போது நேற்று மீண்டும் நடைபெற்ற ஒரு சில விடயங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். குறிப்பாக குவைத் மீதும் நேற்று இன்றெல்லாம் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. குவைத்திலே நடைபெற்ற ஒரு தாக்குதலிலே ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்கிற விடயம் இப்போது செய்திகள் வாயிலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குவைத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தளத்துக்கு இந்த தாக்குதல் நடைபெறும். அதே போல லெபனான் எல்லையிலே ஐநா அமைதிப்படையுடைய ஒரு வீரரும் பலியாகி இருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுபோல தெற்கு லெபனானிலே இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையிலே குறிப்பாக நேற்று மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஹிஸ்புல்லாவால் தெற்கு இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் போன்ற பிராந்தியங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றன. ஒரு கணிசமான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. உயிரிழப்புகள், அதுபோல உடைமை இழப்புகள், முக்கியமான தளங்கள். நேற்று தெற்கு நெவாட்டிம் என்கின்ற அந்த இடம் இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ மையமாக இருக்கிறது. அந்த இடம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இரசாயன தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை அதன் ஒரு கசிவு ஏற்பட்டிருப்பதான செய்திகளும், இரசாயன கசிவு, அந்த நச்சு கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும், வீடுகளிலிருந்து மக்களை வெளியேறாத அளவுக்கு வீடுகளில் இருக்கும்படி அல்லது குறிப்பாக ஷெல்டர்களிலே, பதுங்கு குழிகளில் இருக்குமாறும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது தொடுத்திருக்கின்ற இந்த போர், இந்த திணிக்கப்பட்ட போர், இந்த போரை உண்மையிலேயே அமெரிக்கா இஸ்ரேலின் அந்த சுயநலத்துக்காக, அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களிலே, கடந்த மாதம் அளவிலே மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம், சர்வதேச ரீதியாக பேசப்பட்ட ஒரு விடயம், எப்ஸ்டீன் ஃபைல். இந்த எப்ஸ்டீன் ஃபைலிலே, இந்த கோப்புகளிலே குறிப்பாக உலகத்தின் மிக மோசமான வக்கிரங்களை, சிறுவர்களை பாலியல் நடவடிக்கைக்கு ஈடுபடுத்தி அவர்களது உயிரை காவு கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் தலைவர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுடைய மிக மோசமான பக்கங்களை தெளிவாக சொல்கிற எப்ஸ்டீன் ஃபைல். இந்த ஃபைல்களை, இந்த கோப்புகளை இப்போது அது சர்ச்சையாக வெளிவந்து கொண்டிருந்த போதுதான், இந்த எப்ஸ்டீன் ஃபைலை மறைப்பதற்காகத்தான் இந்த யுத்தம் ஒன்று ஒரு திணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செயற்கைத்தனமாக ஈரான் மீது குற்றம் சாட்டி பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற போது ஈரானுடைய அதி உச்ச தலைவரை கொன்றும், அதுபோல ஈரானுடைய மிக முக்கியமான ஒஃபீசியல்ஸ், உயர் அதிகாரிகள், அதுபோல ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகரை படையின் முக்கிய தளபதிகள், அதுபோல பாரசி படையின் தளபதிகள், ஊடகவியலாளர்கள், அது மாதிரி புத்திஜீவிகள், சிந்தனையாளர்கள் என்று பலரை இப்போது அவர்கள் ஒவ்வொன்றாக இலக்கு வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே வேளை ஈரானுடைய ஒலி விவகார அமைச்சர் அராக்சி சொல்கின்ற போது, எங்களுடைய தளங்களை, எங்களுடைய இடங்களை அழிக்கலாம் நீங்கள், ஆனால் எங்களுடைய சிந்தனையை, பாரசீக மக்களின், ஈரானிய மக்களின் சிந்தனையை, அறிவை உங்களால் நிலைப்போராக அழிக்க முடியாது. நாங்கள் அழிக்க மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல நாங்கள் மீண்டெழுந்து கொண்டே இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மேற்குலக ஊடகங்களும், இந்த ஆதிக்க சக்திகளும், இஸ்லாமிய வெறுப்பில் இருப்பவர்களும் சொல்வது போல, ஈரான் ஒரு பெண்களை ஒடுக்கவில்லை, பெண்கள் இப்போது போராட்ட களங்களில் இருக்கின்றார்கள். அதுபோல ஈரானில் இருக்கின்ற 60% அதிகமானவர்கள் கற்றவர்களாக, பட்டம் பெற்றவர்களாக, துறை சார்ந்த புத்திஜீவிகளாக இருக்கின்றார்கள். ஈரான் குறிப்பாக இந்த உலகத்தின் வல்லரசாக இருக்கின்ற இந்த அமெரிக்காவோடு ஒரு மாதம் கடந்தும் அமெரிக்காவை அச்சுறுத்தும் அளவுக்கு, அமெரிக்காவுக்கு சமதையாக போட்டி போடும் அளவுக்கு அவர்கள் இந்த ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய அறிவுதான் அதற்கு ஒரு மூலதனமாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஈரானுடைய மின்சார கட்டமைப்பை அவர்கள் சீர்குலைத்தார்கள். தெஹ்ரான் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலே மீண்டும் ஒரு சில மணித்தியாலங்களிலே அதே மின் கட்டமைப்பை அவர்கள் சீர் செய்து மீண்டும் அவர்கள், நாங்கள் கற்றவர்கள், அறிவுஜீவிகள், நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள், எரிந்த போது மீண்டும் வருவோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே இந்த வேளையிலே மத்திய கிழக்குக்கு யார் தலைமை கொடுப்பது என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கிலே இப்போது யார் பலமாக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சகோதர மத்திய கிழக்கு நாடுகள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஆதிக்க சக்திகளை நம்பி தமது நாட்டை, வளத்தை, தளங்களை, நிதியை கொடுத்து மீண்டும் மீண்டும் ஒரு பழமொழி சொல்வார்கள், சனியனை தூக்கி பெனியனில் போட்ட கதை தான். எனவே சனியனை தூக்கி பெனியனில் போட்ட கதையை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு ஈமானிய சகோதரனை விசுவாசிக்காமல் மீண்டும் மீண்டும் எந்த தமக்கு அநியாயம் செய்கின்ற இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு, அதுபோல் இந்த உலகளாவிய நிம்மதிக்கு அநியாயம் செய்கின்ற, ஒட்டுமொத்தமாக அப்பாவி மக்களுக்கு இந்த போரை நடாத்தி ஆயுதங்களை விற்று இந்த உலகத்தை நிம்மதியில்லாமல் செய்கின்றவர்களை வளர்க்கின்ற வேலையை இந்த மத்திய கிழக்கு நாட்டு தலைவர்கள், மன்னர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் அனைவரது மனித நேயத்தை நேசிக்கின்ற அனைவரது கருத்தாகவும் இருக்குது. எனவேதான் இந்த வேளையிலே ஒரு இலங்கை குடிமகனாக எங்களுக்கும் இந்த யுத்தம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அனைவரும் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக நேற்று முன்தினம் குறிப்பாக அல் மனார் தொலைக்காட்சி, அதுபோல அல் மயாதீன் என்கின்ற தொலைக்காட்சிகளைச் சேர்ந்த 3 ஊடகவியலாளர்கள், அதிலே ஃபாத்திமா ஃபதோனி என்கின்ற ஒரு பெண் உட்பட 3 ஊடகவியலாளர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே காசாவிலே குறிப்பாக மரத்தால் விழுந்தவனை மாடு மிதித்தது போல அவர்கள் காசா முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டு அவர்கள் இப்போது கூடாரங்களிலும் மழை, வெள்ளம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கூடாரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லாயிரம் உயிர்களை இழந்துவிட்டு, சிறுவர்களை, பெண்கள் என்று பல லட்சம் உயிர்களை இழந்துவிட்டு அவர்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை வாழ்கின்ற போது அந்த கூடாரங்களுக்குள்ளும் இவர்கள் இந்த குண்டு வீசி கொலை செய்கின்ற கொடூரர்கள் தான் இந்த ஆதிக்க சக்திகள் என்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நாடு. எனவே இந்த ஆக்கிரமிப்பு நாடுகள், இந்த ஆக்கிரமிப்பு நாட்டுக்கு அனுசரணை வழங்குகின்ற இந்த உலகத்தின் காவல்காரன் என்று சொல்கின்ற அமெரிக்கா, அதனுடைய தற்போதைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், அவர் ஒரு சிந்தனை புரள்வான ஒரு தலைவராக இப்போது உலக நாடுகளால் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய உண்மை முகத்தை அவரே இப்போது வெளிப்படுத்துகின்ற ஒரு பல்வேறு காணொளிகளை நாங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த கோர முகம், ஜனநாயகத்தின் கோரமுகம், ஜனநாயகம் என்கின்ற போர்வையிலே இஸ்லாமிய வறுப்பிலும் அதுபோல அப்பாவி மக்களை நிம்மதியாக இருக்க விடாமல் இவர்கள் தொடர்ச்சியாக யுத்தம் செய்து கொண்டு தமது ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காகவும், அதுபோல மத்திய கிழக்கிலே இருக்கின்ற இந்த எரிபொருள் வளங்களை சூறையாடுவதற்காகவும் மிக மோசமான யுத்தங்களையும் அதுபோல அமைதியாக இருக்கின்ற நாடுகளை கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஊடகங்களிலே பேசுகின்ற போது மிக மமதையாக, கர்வமாக, எந்த ஒரு நாட்டையும் மதிக்காமல் அவர்கள் செய்கின்ற அந்த விடயங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே இந்த உலகம் இப்போது 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சும் இந்த நெத்தனியாக போன்றவர்களின் இந்த சிந்தனையும் எம்மை மீண்டும் ஒரு ஜாகிலிய யுகத்துக்கு, மீண்டும் ஒரு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்கிறது. அந்த அளவுக்கு இந்த நாகரிக உலகத்திலே இப்படி கொடூரர்களா, இப்படி போர் வெறியர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு பலரை சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவேதான் இந்த வேளையிலே நடுநிலையாக சிந்திக்கின்ற விடயம் என்பதை தாண்டி நடுநிலை என்பதே இல்லை. இந்த வேளையிலே நிச்சயமாக நாங்கள் நியாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், எந்த நாட்டு தலைவர்களாக இருந்தாலும். ஐநா சபை என்பது உண்மையிலேயே ஒரு பொய்னா சபையாக மாறிவிட்டது. ஐநா சபை தீர்த்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எனவே ஐநா சபையிலே அவர்களுடைய வீட்டோ அதிகாரங்களை பாவித்து இந்த நாடுகளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஐநா சபை தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டமாக இப்போது இந்த ஈரான் மீது தொடுத்திருக்கின்ற போர் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் மிக காத்திரமாக வெளிப்படையாக பல விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பல புத்திஜீவிகள் இந்த வேளையிலும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களது குரல்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே குறிப்பாக போர் முனைகளிலே, போர் களங்களிலே இருக்கின்ற ஊடகர்கள் தாக்கப்படுகிறார்கள். போர் செய்திகள், உண்மையான நிலவரங்கள் வெளிப்படுத்தப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த வேளையிலே ஆங்காங்கே இருக்கின்ற
இந்த ஆதிக்க சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் தமது அரசியலை செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுகிற மக்களை மீண்டும் வஞ்சித்து கொண்டு கருத்துக்களை செய்திகளை பகிர்கின்ற விடயங்களும் இருக்கின்றன. எனவே இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக நான் ஏலவே சொன்ன ஒரு விடயம், இந்த நடுநிலை என்பது மிக பொய்முகம் என்று நான் சொல்வேன். நடுநிலை என்பது நயவஞ்சகத்தின் ஒரு உச்சம் என்று சொல்லலாம். நடுநிலை என்பதை தாண்டி நாங்கள் எல்லோரும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களது பக்கம் நாங்கள் இருக்க வேண்டும். நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும். எனவே அந்த நீதியை நியாயத்தை விரும்புகின்றவர்கள் இப்போது ஈரானை அதுபோல இப்போது பாதிக்கப்படுகிற மத்திய கிழக்கு நாடுகள் மீது இப்போது தமது ஆதரவு கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகள் உதவி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா மூலைகளிலும் இருக்கின்ற மக்கள், காஷ்மீரில் இருக்கின்ற மக்கள் கூட தமது நகைகளை வழங்குகின்றார்கள். ஈரானில் இருக்கின்ற பெண்கள் தமது நகைகளை போர் யுத்தத்தின் பொருளாதார நெருக்கடியில் இருந்த போதும் இந்த ஆதிக்கவாதிகளுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமது நகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில்தான் குறிப்பாக இந்த போர் சூழல் மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றவர்கள், முஸ்லிம்கள் ஐவேளை தொழுகின்றவர்கள், அது மாதிரி ஒவ்வொரு சமயம் சார்ந்தவர்களும் தமது சமய அந்த அனுஷ்டானங்களிலே இந்த உலகத்திலே இப்போதும் பூர்மேகம் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகம் நிம்மதி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக, குறிப்பாக வியூகம் டிவி நாங்கள் தொடர்ச்சியாக எப்போதுமே நடுநிலை என்பதை தாண்டி நியாயத்தின் பக்கம் குரல் கொடுப்பதற்கு எப்போதும் நாங்கள் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நேரலையிலும் பல்வேறு தகவல்களை, குறிப்பாக செய்திகளுக்கு அப்பால் பல செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை விலாவாரியாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இறைவன் நாடினால் இன்னும் இது போன்ற பல்வேறு நேரலைகள் ஊடாக ஆதிக்கத்தின் அந்த கோர முகத்தை தோலுரிப்போம் என்று கேட்டுக்கொண்டு, குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியோடு இணைந்திருக்கின்ற அன்பர்கள் தொடர்ச்சியாக இன்று நான் பேசிய விடயங்கள் இது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் தெரிவியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.